இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வாழ்த்துக்கள். நாளிலும் கூட நம்ம தொடர்ச்சியாக நம்ம தேவனை அறிதல்ல தேவனுடைய வல்லமையை குறித்து நம்ம சிந்தித்துட்டு வரோம். இன்றைக்கி குறிப்பாக ரட்சிப்பில் தேவனுடைய வல்லமையை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதுக்கு ரோமர் 1 அதிகாரம் 16 வசனத்தில் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிற எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாக தேவபலனாக இருக்கிறது. ரட்சிப்புக்கு தேவபலன் அவசியமாக இருக்கிறது. தேவபலன் சுவிசேஷத்தில் இருக்கிறது. சுவிசேஷத்தில் பார்க்கும் பொழுது 2 தீமோத்தேயு 1 அதிகாரத்தில் 10 வசனத்தில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். இந்த தேவ வல்லமை எங்கே இருக்குன்னா சுவிசேஷத்தில் இருக்குது. தேவ வல்லமை சுவிசேஷத்தில் யார் இடத்துல காணப்படுதுன்னா திருத்துவத்தினுடைய 2வது நபராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல காணப்படுது. உலகத்தை படைக்கிறப்ப ஆண்டவர் வார்த்தையினால் உலகத்தை படைத்தார். ஆனால் மனுஷன் பாவத்திலேருந்து விடுதலை பெறணும்னா தனது தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்ப வேண்டியதாக இருந்தது. தேவகுமாரன் இந்த உலகத்தில் மரண பயத்துக்குள்ளான இருந்தவர்களை மீட்கும்படியாக தேவகுமாரன் பாவ மாம்ச சாயலை ஏற்று உங்களுக்காக எனக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்தார். படைப்பு சொல்லப்போம், ஆனால் ரட்சிப்பு எவ்வளோ பயங்கரமானதுன்னு யோசித்து பாருங்கள். ஆதாம் மூலமாக பாவம் வந்துச்சு. பாவத்தினால ஆதாம் உடைய பாவத்தினால் நம்ம பாவத்தை இன்ஹெரிட் பண்ணியிருக்கோம், சுதந்திரிச்சிருக்கோம். ஆகவே நம்ம பாவம் செய்கிறோம். ஆகவே பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மரணத்திலிருந்து நம்மளை காப்பாற்றி கொள்ள முடியாது. மனுஷன் பாவத்தில் செத்து இருக்கிறான். மனுஷன் பாவத்துக்கு அடிமையாக இருக்கான். மனுஷன் பிசாசுக்கு அடிமையாக இருக்கிறான். மனுஷன் சுய கிரியையினால் தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது. நியாயப்பிரமாணத்தை இந்த மாம்சத்தினால் செய்ய முடியாது. ஆகவே தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சார். நம்ம எல்லாரும் தேவ கோபாக்கினைக்கு நேராக இருந்தோம். ஆகவே தேவன் தனது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பிச்சார். அவருடைய சிலுவை மரணம்னா மிகப்பெரிய வல்லமை. அதை விசுவாசிக்கணும். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுகிற நமக்கு தேவ பலன் அவசியம். பாவத்திலிருந்து ஜெயிப்பதற்கு தேவ பலன் அவசியம். அது சுவிசேஷத்தில் இருக்குது. அது சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்குது. நரகத்தில் இருந்தும் தேவனுடைய கோபாக்கியில் இருந்தும் நீங்கள் தப்ப வேண்டுமானால் தேவ பலனாகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்திலே வெளிரங்கமாக்கப்பட்டார். அந்த கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது தான் பாவம் மன்னிப்பும் மீட்பும். நம்மளுடைய சுய கிரியையினால் முயற்சினால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தினால எந்த மனுஷனும் ஒரு காலத்திலையும் ரட்சிக்கப்பட முடியவே முடியாது இயேசு கிறிஸ்துவை தவிர. அதான் வேதம் சொல்லுது, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அந்த இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் தேவ பலனை நமக்காக கொடுத்திருக்கிறார். அவர் நம்மை ரட்சிப்பதற்காக தனது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை, இவரனுடைய நேசகுமாரன் சொன்ன அந்த இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே கொடுத்து உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கார். அற்புதமான மகிமையான வல்லமையான ரட்சிப்பை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபையும் இரக்கமும் பாராட்டுவாராக. ஆமென்.